ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். தமிழ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்ட்டு. மானிட்டேஷன் ஸ்கேம்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா யூடியூப், அவங்களுக்குலாம் வந்து நம்ம சீக்கிரமே மானிட்டேஷன் ஆகணும், நம்ம சீக்கிரம் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மானிட்டேஷன் ஸ்கேம் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, எப்படி நம்ம வந்து அதில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸாக ஃபுல்லுமே இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு யாரையும் நம்பி மானிட்டேஷனுக்காக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணாதீங்க. யூடியூப்க்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், யாருக்கு வந்து எப்படி வந்து வியூஸ் வருது, எப்படி வாட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே ஃபுல்லும் புரியும் டீட்டெயில்ஸ் எப்படி அவங்க நம்ம ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் ஃப்ரெஷர் தான். இப்போ யூடியூப்க்கு வந்திருக்காங்க, யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோணும் சீக்கிரமாக நமக்கு மானிட்டேஷன் ஆகணும், உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணணுன்ற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. எல்லாத்துக்குமே அது இருக்கிறது தான், அவங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி யூடியூப்பில் போய் அவங்க டார்கெட் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணித்தரேன், 4,000 வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணித்தரும், வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணித்தரும், எங்களுக்கு வந்து 10,000 கொடுங்க, 8,000 கொடுங்க, நான் 1 டே இந்த ப்ராசஸ் நான் பண்ணி கொடுத்துட்றோம், அப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிடும், அதுக்கப்புறமா நீங்கள் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படி என்ன பண்ணுறாங்க, பேசி இது பண்ணுறாங்க. பேசி நம்ம வந்து பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஓகே மானிட்டேஷன் ஆகிடும், நமக்கு அதுக்கு மேலே நம்ம எல்லா வீடியோஸ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஏர்ன் வரும், மணி வரும் அப்படின்ற ஆசை நம்மள வந்து என்ன பண்ணுறோம், நம்மளும் அந்த மானிட்டேஷன் ஸ்கேமில் வந்து போய் மாட்டிக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், நானுமே வந்து யூடியூபர் ஃப்ரெஷர் தான். யூடியூப்க்கு ஒரு 3-4 மந்த்ஸ் தான் ஆகுது நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு வந்து வந்தது இந்த மாதிரி மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து யூடியூப் ஃப்ரெஷர், உங்களுக்கு இன்னும் மானிட்டேஷன் எப்போ ஆகி நீங்கள் எப்போ மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க, நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுவீங்க, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த அமௌண்ட் கொடுங்க, 10,000 8,000 அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணி கொடுப்பேன், வித்தின் 1 டே நாங்கள் பண்ணிவிடுவோம், 4,000 வாட்சர்ஸ் அண்ட் வியூஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ போடணும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும், ஆட்ஸ் வரும் அப்படின்னு எங்கள்கிட்டையும் சொன்னாங்க. நானும் வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேம்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டேன். நானும் என் ஃப்ரெண்ட் 2 பேருமே ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப் விட்டதை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 2 பேருமே வந்து சரி ப்ரொசீஜர் கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டேன். நான் வந்து இது அமௌண்ட் பே பண்ணல, பட் என் ஃப்ரெண்ட் பே பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்க வந்து போட சொன்னாங்க, அவங்க வீடியோலேயே அவங்க சேனல்லேயே இந்த வீடியோ போட்டிருக்காங்க. நான் அதை பற்றி சரி பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து 4,000 வாட்சர் கம்ப்ளீட் பண்ணி தரேன், 4,000 வாட்சர் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகும், அப்போ தான் நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஆட்ஸ் வரும், அது வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை 4,000 வாட்சர்ஸ் 1 டே நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமேட்டு வியூஸ் அதுலேயே வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. உடனே ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் பே பண்ணணும், 10,000 இல்லை 8,000 அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அமௌண்ட் ஜிபே பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒரு ப்ரைவேட் வீடியோஸ் எடுத்து ப்ரைவேட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்ம யூடியூப் சேனலில் வந்து போடுறாங்க. அவங்க எப்படி போடுறாங்கன்னா, நம்மளோட அந்த ஒய்டி ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போய் ஒரு செட்டிங்ஸில் போய் நம்மளை வந்து பெர்மிஷனில் போய் மேனேஜர் ஆக்சஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மேனேஜர் ஆக்சஸில் போய் அவங்களோட இமெயில் ஐடியில் போய் அவங்களோட இமெயில் ஐடியை போட்டு மேனேஜர் ஆக்சஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்மளோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண முடியும், அவங்களால ஓப்பன் பண்ண முடியும், நம்ம வீடியோஸை டெலிட் பண்ண முடியும், கண்டென்ட்டை மாற்ற முடியும், டிஸ்கிரிப்ஷனை மாற்ற முடியும், எல்லாமே பண்ண முடியும். அந்த மேனேஜர் ஆக்சஸில் போய் அவங்கள வந்து நம்ம அவங்களோட மெயில் ஐடி போட்டு மேனேஜர் ஆக்சஸ் பண்ணோம்னா, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லி பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. என்ன வீடியோன்றதுலாம் நமக்கு தெரியாது, பட் 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வியூஸ் வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்மளோட டேஷ்போர்ட்டில் காட்டிக்கிட்டே இருக்கும் ஒய்டி ஸ்டுடியோவில். அவங்க நம்மளுக்கும் ஓகே, நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஓரளவுக்கு லிமிட்டடாக வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை அப்படியே ப்ரைவேட்டில் போட்டுறாங்க. நம்ம கேட்போம், ஏன் ப்ரைவேட்டில் போட்டிங்க அப்படின்ட்டு. இல்லை இது வந்து நம்ம கொஞ்ச நாள் ப்ரைவேட்லேயே இருக்கட்டும், பப்ளிக்கில் போட்டால் ஏதோ கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கார்ப்பரேட்டோ வந்ததுன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகாதுன்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. சரி நம்மளும் ஓகே, இன்னைக்கு ஆகிடும் நாளுக்கு ஆகிடும்னு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் டேப்லெட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து 4 டேஸ் இல்லைனா 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த வாட்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்மளுக்கு காட்டும். நீங்கள் அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா,
இன்க்ரீஸ் ஆகிருக்காது. நம்ம தான் அவங்ககிட்ட கேட்போம், ஏன் எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, எங்களோட வாட்சர் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் டேஷ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டுது, இந்த மானிட்டேஷன் டேபிளில் நம்மளுக்கு காட்டலன்னு கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை 3-4 டேஸ் ஆகும், இல்லை 10 டேஸ் கூட ஆகும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம 10 டேஸ் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு அவங்ககிட்ட திரும்ப கேட்டோம்னா, இல்லை வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது, நீங்கள் பப்ளிக்கில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டிங்கன்னா பப்ளிக் போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த பப்ளிக் மாற்றினதுக்கப்புறம் வர வாட்ச் ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த மானிட்டேஷன் டேபிளில் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டும். இதனால் அந்த ப்ரைவேட் வீடியோவை பப்ளிக் வீடியோவை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் ஓகேன்ட்டு ப்ரைவேட் வீடியோ என்ன பண்ணுவோம், பப்ளிக் வீடியோவை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோவில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஏறவே ஏறாது, வாட்சஸ் ஏறவே ஏறாது. 2 டேஸ் கழிச்சு நம்ம திரும்ப வந்து ஏங்க எங்களுக்கு ஏறலை அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் பண்ணோம்னா, வெயிட் பண்ணுங்கன்ட்டு இதுலேயே ஒரு 10 to 15 டேஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வருது. ஏன் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்குன்னா, அது வந்து அன்வான்ட் ஒரு வீடியோ, அந்த வீடியோவை தேவையில்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டு நம்மளுக்கு வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துடும். மேக்ஸிமம் 3 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்மளால் 90 டேஸ்க்குள்ளார ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துருந்து 90 டேஸ்க்குள்ளார 3 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா நம்மளால் வந்து சேனலில் வந்து ரன் பண்ண முடியாது, சேனல் க்ளோஸ் ஆகிடும். ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா நம்ம 90 டேஸ்க்கு வந்து அந்த 90 டேஸ்க்குள்ளே அந்த இது வந்து கார்ப்பரேட் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். பட் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்ஸ் இல்லைனா கார்ப்பரேட் இருக்க வீடியோஸ் தான் போடுறாங்க. அதனால் நம்ம பப்ளிக் வாட்சர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நம்ம அமௌண்ட் கொடுத்து வேஸ்ட்டு, நம்ம அமௌண்ட் கொடுத்து அவங்களாம் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட். இந்த ஸ்கேம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து யூடியூப் புதுசாக வரவங்க வந்தோடனே நம்ம வந்து மானிட்டேஷன் ஆகிடணும், நம்மளுக்கு வந்து சீக்கிரம் மணி ஏர்ன் பண்ணணும், எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான். பட் அது வந்து அதுவே ஒரு ஸ்கேமாக வச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பி யாருக்கும் அமௌண்ட்டு கொடுக்காதீங்க. அமௌண்ட் கொடுத்து மானிட்டேஷன் ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. அப்படியே அவங்க மானிட்டேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா கூட யூடியூப்க்கு தெரியும். நீங்கள் யூடியூப் அந்த ஒயிட் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அனாலிசிஸில் ஒரு டேபிள் காலம் இருக்கும் பாருங்கள், அதில் போய் பாருங்கள். நீங்கள் யார் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, வியூவர்ஸ் யார், நியூ வியூவர்ஸ் யார், ரிட்டர்னிங் வியூவர்ஸ் யாருன்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்மளை இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு போட்ட வீடியோஸும் அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து 1 இயர் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 4000 பப்ளிக் வாட்ச் இருக்குது, 1 இயர் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக நீங்கள் வீடியோஸ் போட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறவங்க கிட்ட போய் அமௌண்ட் கொடுத்து ஏமாறாதீங்க. வியூஸும் இன்க்ரீஸ் ஆகாது, வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அவங்க ப்ரைவேட்டில் போட்டுடுறாங்க வீடியோவை. ப்ரைவேட்டில் போட்ட வீடியோ எப்படி உங்களுக்கு வந்து பப்ளிக் வாட்ச் இன்க்ரீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை திங்க் பண்ணணும். அவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டுட்றாங்க. ப்ரைவேட்டில் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஓகே, அவங்க பப்ளிக் வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம பப்ளிக்கில் வந்து நம்ம மாற்றினோம்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துடுது. கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து என்ன ஆகும், அது இவ்வளோ நேரம் அந்த வீடியோஸில் ஓடின 4000 பப்ளிக் வாட்சர்ஸும் இல்லை, அவ்வளோதான். அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து எல்லா வாட்சர்ஸும் வியூஸும் எல்லாமே போயிடும். ஸோ யூடியூப் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டி என்னாச்சுன்னா இப்போ அமௌண்ட்டு தான் லாஸ் ஆச்சு. அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. திரும்ப எத்தனை டைம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன், வாட்ஸ்அப் பண்ணி பார்த்துட்டாங்க, ரெஸ்பான்ஸே பண்ணலை. எங்கள் வேலை வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்க, நாங்கள் வந்து வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணோம். நீங்கள் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்க டேஷ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் மானிட்டேஷன் டேபிளில் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது ப்ரைவேட்டில் போடுற வீடியோஸ். அதான் சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்க, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், பப்ளிக் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன், அதுக்கு மேலே அது வந்து ப்ராசஸ் ஆகலேருந்து உங்களோட தப்பு தான். உங்கள் சேனலில் ஏதாவது ப்ராசஸ் தப்பாக இருந்திருக்கும், இல்லை அது வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்காக போகிறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எந்த வீடியோ வேணால் எப்போ வேணால் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் ஆகலாம், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்க, நான் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ப்ராப்ளம் தான் அவங்களுக்கும் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு, இன்னும் 90 டேஸ்க்குள்ளே அது வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். பட் அவங்களுக்கு வந்து இப்போ மானிட்டேஷன் ஆகலை. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லேயோ திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட்ட வீடியோஸ்லேயோ மூலியமாக தான் உங்களுக்கு வந்து வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கேம் வந்து நிறைய இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், நான் வந்து வாட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், வித்தின் 1 டே, வித்தின் 10 டேஸ் இந்த அவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, 6000 கொடுங்க, 8000 கொடுங்க, 10000 கொடுங்க, சப்ஸ்கிரைபரையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்கேமில் மாட்டவே மாட்டாதீங்க. யூடியூப்க்கு கன்ஃபார்மாக தெரியும் யார் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எந்தெந்த டைமில் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் பப்ளிக் வாட்சஸ் இன்க்ரீஸே ஆகும். முன்னாடி நீங்கள் டேஷ்போர்டில் பார்க்குறதெல்லாம் வந்து சும்மா ஒரு அசம்ஷன் தான்.
அந்த மானிட்டேஷன் டேபிளில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரியல். நானுமே வந்து 3-4 மந்த்ஸ் தான் ஆகுது, யூடியூப் ஃப்ரெஷர் தான். எனக்கு இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன், மானிட்டேஷன் ஆகிறதுக்கு இவ்வளோ ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. தயவு செஞ்சு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் யூடியூப் சேனல் நேமையும் நீங்கள் கெடுத்துக்காதீங்க. அலர்ட்டாக இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூடியூப் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், எதாவது மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக் பண்ணவே கூடாது அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.